Hey guys, welcome back to our channel. Hope you all are doing good. Guys, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லெஃப்ட் ஓவர் இட்லி மாவு இருக்குல்ல, அந்த இட்லி மாவை வச்சுட்டு தான் நான் வந்துட்டு இன்றைக்கி குழிப்பணியாரம் பண்ண போகிறேன். ஸோ குழிப்பணியாரம் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்குன்னு பார்த்தோன்னா, இங்கே மீடியம் சைஸ்டு ஆனியன் வந்து ஸ்மால் சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கு, ப்ளஸ் 1 க்ரீன் சில்லி ஸ்மால் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கறி லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு. ஸோ இப்போ நம்ம வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கைஸ், குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வதக்கி அந்த மாவு கூட சேர்க்க போகிறோம். அதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன், ப்ளஸ் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ண போகிறேன், 1 ஸ்பூன். கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடுகு பொரியட்டும். கைஸ், கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் கறி லீவ்ஸும் அந்த ஆனியனும் ஆட் பண்ண போகிறேன். கைஸ், கறி லீவ்ஸ், ஆனியன், க்ரீன் சில்லி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ளஸ் கைஸ், உங்களுக்கு வந்துட்டு க்ரீன் சில்லி இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ரை சில்லியுமே ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். பட் இதுக்கு இந்த குழிப்பணியாரத்துக்கு வந்து நம்ம நிறைய நேரம் வந்துட்டு ஆனியனை ரோஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் எண்ணெயில் இது பண்ணால் போதும். ரைஸ் கொஞ்சமாக கோல்டன் கலர் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ப்ரௌனிஷ் பண்ணணும்னுலாம் அவசியம் இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த தாளிச்சிருக்கிறத எடுத்து இந்த மாவில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ரைஸ் நம்ம தாளித்தோம்ல, இப்போ ஆனியன் அதெல்லாம் போட்டுட்டு அந்த தாளிச்சதை இதில் எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த இட்லி மாவு வந்துட்டு மீந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப புளிச்ச மாவெலாம் எடுத்துக்காதீங்க. புளிச்ச மாவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது. ப்ளஸ் நேற்று அரைச்ச மாவு இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இதில் உப்பு ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த உப்பு எனக்கு போதுமானது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி தடவி விட போகிறேன். ரைஸ் ஆயிலெலாம் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த மாவு எடுத்து கொஞ்சமாக இதில் எடுத்து ஊற்றுவோம். கொஞ்சம் சின்னதாக ஊற்றுவோம். ஸோ இது பண்ண வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி அது வந்துட்டு உப்பி வரும் கொஞ்சம், அதனால தான். கைஸ், இப்போ எல்லா குழியிலுமே இந்த மாவு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஒரு லிட்டை வச்சு இது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு வேக வைப்போம். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ்! ஸோ அடியில் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை திருப்பி விடணும். ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு கத்தி வச்சுட்டு நல்லா இப்போ திருப்பி விடுங்க. திரும்பிடும். எல்லா குழிப்பணியாரத்தை திருப்பி விட்டாச்சு. நல்லா நான் எல்லா குழிப்பணியாரத்தை திருப்பி விட்டாச்சு. நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ அடிக்கடிக்கு ஸ்பூன் வச்சுட்டு இப்படி திருப்பி விடுங்க. ஸோ தட் எல்லா சைடுமே வேகும். ஏன்னா ஆயில் ஆட் பண்ணுறதாலும் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தெளித்து விடுங்க. ஸோ எங்கள் வீட்டில் நிறைய ஆயிலெலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஊற்றின ஆயிலே வந்துட்டு போதுமானது. இப்படி எல்லாத்தையும் இப்படி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டே இருங்க. எல்லாம் ஒன் சைடு மட்டும் வேகும், இன்னொரு சைடில் வேகாது. நல்லா வெந்துடுச்சு. வந்து எல்லா சைடும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நான் இப்போ கைஸ், நம்மளோட குழிப்பணியாரம் வந்து எல்லா சைடும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கைஸ், ஃபைனலி நம்மளோட குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆச்சு அண்ட் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியாச்சு. நாங்கள் டேஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஸோ இது வந்து எதுக்காகனா, ஒரு லெஃப்ட் ஓவர் இட்லி மாவு வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயும் ஒரு ஸ்நாக் வந்து செஞ்சு சாப்பிடலான்றதுக்காக தான் நான் இது போட்டேன் நான். ஸோ யூஸ்வலி எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம்.
ஓகே காய்ஸ், உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா, இட்லி மாவு இருந்துச்சுன்னா நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது சொல்லிவிட்டு. இன்கேஸ் ஏதாச்சும் நான் கரெக்ட் பண்ணணும்னு சொன்னால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் கரெக்ட் இட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.